இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பூரைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் பெங்களூரு ராஜாஜி நகரில் தங்கி BA முதலாம் ஆண்டு படிக்கிறார். இவருக்கு பெங்களூரு பசவேஸ்வரா நகரில் வசித்த டிக்சன் சாண்ட்ரோவுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த டிக்சனுக்கு வயது 21. மாணவியிடம் நைசாக பேசி தன் காதல் வலையில் விழ வைத்தார். காதலர் தினத்தன்று மாணவியை ஜக்கூரில் உள்ள வில்லாவுக்கு டிக்சன் அழைத்து சென்றார். அங்கு போதை மாத்திரை கொடுத்து டிக்சனும் அவரது நண்பர் நிக்கிலும் கூட்டு பலாத்காரம் செய்தனர். நிக்கிலுக்கு வயது 35. இது பற்றி வெளியே சொல்லக்கூடாது என்று மாணவியை மிரட்டினர். ஆனால் அவர்கள் பிடியிலிருந்து வெளியேறிய மாணவி தைரியமாக வெளியில் சொன்னார். தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து வீடியோ வெளியிட்டார். அது வைரலானது. 21ஆம் தேதி டிக்சன் மற்றும் நிக்கில் மீது அமிர்தஹள்ளி போலீசில் புகார் செய்தார். பயத்தில் ஓடிப்போய் அதற்கு முந்தைய நாளே மாணவி தன்னை ஹனிட்ராப் செய்ய முயன்றதாக மல்லேஸ்வரம் போலீசில் நிக்கில் புகார் அளித்திருந்தார். மாணவி அளித்த புகாரில் இருவர் மீதும் வழக்கு பதிவானது. தலைமறைவாக இருந்த இருவரையும் நேற்று முன்தினம் அமிர்தஹள்ளி போலீசார் கைது செய்தனர். அந்த வீடியோவை பார்த்து நாங்களும் டிக்சன் நிக்கிலால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என 19 இளம்பெண்கள் புகார் அளித்தனர். கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. டிக்சனும் நிக்கிலும் பெங்களூரில் உள்ள பிரபல கல்லூரிகளில் படிக்கும் வெளிமாநில மாணவியரை குறிவைத்துள்ளனர். சமூக வலைதளங்கள் மூலம் அறிமுகமான பின் நேரில் சந்தித்து பேசுவர். முதல் முறை சந்திக்கும் போது தங்களை ரொம்ப நல்லவர்கள் போல காட்டிக்கொள்வர். பின் பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி பார்ட்டிக்கு செல்லலாம் என வில்லாவுக்கு அழைத்து செல்வர். அங்கு சென்றதும் போதைப் பொருட்களை எடுத்து பெண்களிடம் கொடுப்பர். அதை வாங்கி உட்கொள்ளும் பெண்களிடம் உல்லாசமாக இருக்கலாமா என்று கேட்பர். சம்மதிக்கும் பெண்களுடன் உல்லாசமாக இருந்துள்ளனர். மறுக்கும் பெண்களின் வாயில் வலுக்கட்டாயமாக போதை மாத்திரையை போட்டு கூட்டு பலாத்காரம் செய்து அதை போனில் வீடியோ எடுத்துள்ளனர். கார் விற்பனை டீலரான நிக்கிலுக்கு முக்கிய அரசியல் பிரமுகர்களின் தொடர்பு இருந்துள்ளது. அவர் மீது புகார் அளித்தால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என பெண்கள் அமைதியாக இருந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட திருப்பூர் பெண் புகார் அளித்ததும் தைரியத்தை வரவழைத்து 19 பெண்கள் புகார் அளித்துள்ளனர். மேலும் சிலர் புகார் அளிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அந்த வில்லா கர்நாடகாவில் பணியாற்றும் IPS அதிகாரி ஒருவருக்கு சொந்தமானது. அவர் அந்த வில்லாவை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. இடைத்தரகர் ஒருவர் மூலம் வாடகைக்கு விட்டுள்ளார். அந்த இடைத்தரகருக்கும் நிக்கிலுக்கும் பழக்கம் இருந்துள்ளது. தான் பாதிக்கப்பட்ட அன்று வில்லாவில் நிறைய பெண்கள் இருந்ததாகவும் திருப்பூர் பெண் கூறியுள்ளார். அவர்களை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இடைத்தரகருக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடக்கிறது.